இங்க எல்லாம் சர்ஜன்ஸ், யாருமே சர்ஜன் இல்ல, யாருமே சர்ஜன் இல்ல. சர்ஜன் வாட் ஹேப்பன் ப்ரோ? என் பேர் திவ்யா. நான் ஆக்சுவலி முன்னாடி ஒரு சலூன் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஜிம்மில் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எல்லோரும் போய் பார்த்தா ஒரு ஷெலி மேம் நான் மீட் பண்ணது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம உங்கள் சலூன் நம்ம கிளினிக்காக மாற்றிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். என் ஹஸ்பண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் வச்சுருக்காங்க. நம்ம உங்கள் சலூனுக்கு நம்ம கிளினிக் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கும் பார்ட்னர்ஷிப்லேயே பண்ணால் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளினிக் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளினிக் ஆரம்பித்தோம். கிளினிக் ஆரம்பித்தோடனே அவங்க அப்போ அந்த டைமில் என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, எல்லாமே டாக்டர்ஸு எல்லாமே அவங்க ஆப்ரேஷன்ஸ்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க, 50-50 ஷேரில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தான் சைன் பண்ணது எக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் புக் பண்ணப்போ எனக்கு என்ன ஒரு குரூப் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணாங்க. எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன சர்ஜரி நடக்குது அதெல்லாம் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அதில் கிளினிக்கில் போனால் என் சலூனுக்கும் அவங்க டோட்டலாக கிளினிக் செட்டப்பில் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கிளினிக்கில் என்ன பண்ணாங்க, வெறும் பெயிண்ட் பண்ணிவிட்டு போர்டு அவங்க மாற்றிக்கிட்டாங்க. எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. சரி சர்ஜரி நாளைக்கு எனக்கு இப்போ தெரியுது, லைக் ஒரு டே முன்னாடி எனக்கு தெரிய வருது நாளைக்கு ஒரு சர்ஜரி இருக்குது. சர்ஜரி எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, அங்கே சர்ஜரிஸ் எதுவுமே இல்லை, ஆப்ரேஷன் தியேட்டரே ரெடியாக இல்லை மேம் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ண ஆரம்பித்தாங்க. சர்ஜரி பண்ணும்போது தான் உள்ளே நான் எனக்கு நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ் எங்கே கேட்டதுக்கு, இல்லை மேம் இவங்க தான் 3 பேர் அனுப்பிச்சாங்க, அவங்க பஞ்சாபிஸ், இவங்க தான் டாக்டர்ஸ் சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சிட்டு நான் சொன்னேன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட, அப்போது நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன் அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கா அப்படி கேட்டோன்னே இல்லை அவங்க தான் சர்ஜரி பர்ஃபெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அன்றைக்கி சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமா நான் அதை கிட் ஒரு சர்ஜரிக்கு ஒரு கிட் அனுப்புவாங்க. கிளைண்ட் நம்ம என்ன சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கோன்னா, ஒரு சஃபயர் பிளேட்லேயே தான் உங்களுக்கு சர்ஜரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே பார்த்தா சஃபயர் பிளேடே அவைலபிள் இல்லை. நான் அதை கேட்குறதுக்கு அவங்க என்ன மேலே நீங்கள் இல்லை எங்கள் கிளினிக்கே இனிமேல் நீங்கள் வராதிங்க, நாங்கள் பர்ஃபெக்டாக ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்குறோம் சொல்லிவிட்டு அப்படியே சொன்னாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டேலேருந்து அந்த குரூப்பில் பார்க்க அந்த குரூப்பில் நான் பார்க்குறேன் அவங்க சர்ஜரி பண்ணியிருக்கோம், சஃபயர் பிளேட்லேயே பண்ணியிருக்கோம், ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், எக்ஸோசோம்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்தா அது எதுவுமே என் கிளினிக்கு வந்ததே இல்லை. அந்த இன்வென்ட்ரி கேட்குற டைமில் தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இல்லை நீங்கள் எதுவுமே இதில் ஆப்ரேஷன்ஸே இன்வால்வ் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருந்தது. அவங்க பஞ்சாபியில் பேசுகிறாங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறத விட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அதனால நான் நெக்ஸ்ட் டே கிளினிக்கை போயிட்டு பார்த்தேன். சரி ஓகே, அவங்க எப்படி தான் சர்ஜரி பண்ணுறாங்க பார்த்தா நீடல் வச்சு தான் அவங்க சர்ஜரி பண்ணுறாங்க. அவங்க சுத்தமாக ப்ரொஃபஷ்னல் இல்லை. அது நான் கேட்குறது சரி ஓகே, அன்றைக்கி நான் எதுவும் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே ராஜாராம் கிட்டே கேட்டேன், நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, சஃபயர் பிளேட் சொல்லிவிட்டு நீடலில் தான் நம்ம சர்ஜரி பண்ணுறோம், அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, எனக்கு இங்கே உங்கள் கூட கண்டினியூ பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். நீங்கள் எல்லாமே ட்ரீட்மெண்ட்டே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க, எனக்கு இந்த கிளினிக்கில் எதுவுமே வரல, ஆனால் நீங்கள் சொல்கிறது நம்ம ஜிஎஃப்சி சொல்லிட்டு கிளைண்ட்ஸ்க்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்குறோம் அப்படி சொன்னோன்னே நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு வாங்க, நான் பேசிவிட்டு உங்களுக்கு மணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா நகர் கூப்பிட்டாங்க. சரி ஓகே, 12th தான் நான் அண்ணா நகர் கிளினிக்கு போனோன்னே பார்த்தா அவங்க வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம்னு சொன்னாங்க. சரி வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 1/2 hour 45 minutes வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். போகிறப்போ தான் நாங்கள் பார்த்தோம் அங்கே அரவுண்ட் ஒரு 12-15 அந்த பஞ்சாபி பசங்க தான் இருந்தாங்க. அவங்களும் டாக்டர்ஸ் இல்லை. அதெல்லாம் எல்லோரும் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அங்கே போய் பார்த்தா எல்லாமே அவங்க நீடல்ஸில் இப்போ போட்ட சர்ஜரிலாம் எல்லாம் நீடல்ஸில் பண்ணது எல்லாமே அதை நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நீ இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணினா நான் என்னை மிரட்டினார், ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடியும் என்னை கேட்டவங்களுக்கு நான் கொலை பண்ணியிருக்கேன், நீ திருப்பியும் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணானா நான் உங்களையும் கொலை பண்ணிடுவேன். இப்போ வந்து 10th படித்தவங்க பஞ்சாபி வந்து என்ன டாக்டர் அவங்க என்ன படிச்சிருக்காங்க,
அவங்க ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஆனால் வெறுமே அவங்க நட்டு மட்டும் தான் முடியும். வெறும் இப்போ ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆனால் ஏதாவது நர்வ் வெயினில் ஏதாவது பஞ்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஃபர்தராக. போலி ஆதாரம் எல்லாமே இருக்கு. பண்ணியிருக்காங்க. அதான் சென்ஸ் இல்லை, 2 வீக்ஸ் கழிச்சு கூட ஃபுல்லாக சென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரோத் சரியாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவங்க திருப்பியும் ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க பேசிக்கிறாங்க. டாக்டர் அங்கே கிளினிக் இப்போ நான் அப்படியே கொஷின் கேட்க ஆரம்பிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்டும் அங்கே அண்ணா நகர்லேயே பண்ணுறேன், அங்கேயே நான் பண்ணுறேன், இங்கே ஆப்ரேஷன்ஸே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு சிஎஸ்ஆர் போட்டு பதிவு பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்க, 20ஆம் தேதி வாங்க, பொங்கல் கழிச்சு, பொங்கல் லீவ் இருக்குது, ராஜாராமன் நாங்கள் வர சொல்லியிருக்கோம், ஷெல்லியும் நாங்கள் வர சொல்லியிருக்கோம், நீங்கள் வாங்க அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு நாங்கள் கேட்டுட்டு ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம். ஸ்டேஷனில் அவங்க 2 அட்வொகேட் மட்டும்தான் வந்திருந்தாங்க, ராஜாராம் ஷெல்லி யாருமே வரல. அங்கேருந்து அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ஃப்ரான்ச்சைஸை போட்டோம், கோர்ட்டில் காசுலாம் கோர்ட்டில் போய் பார்த்துக்குப்போம். ஆனால் அவங்க வெளியே வந்துட்டு அட்வொகேட் எங்களையும் மிரட்டிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது, பெங்களூரில் அவங்க மர்டர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களை லாரி விட்டு ஏற்றிடுவாங்க, இதை நீங்கள் சைலண்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, அப்படி இல்லைனா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நீங்கள் இதை அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி எங்களையும் த்ரெட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. இது சம்மந்தமாக இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸ் வந்து பார்த்தாலும் கமிஷன் ஆஃபீஸ்லையும் இதே தான் சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் தான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமே தவிர இந்த ஸ்டேஷனுக்கு வந்தால் அங்கே போக சொல்கிறாங்க, அங்கேருந்து வந்தால் இங்கே போக சொல்கிறாங்க. எந்த ஒரு ஸ்டேஷன்லையும் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கலை. எங்களுக்கு வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு உயிருக்கு உத்தரவாதம் வேணும், ராஜாராமையும் ஷெல்லியும் கூப்பிட்டு அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், அவங்க தவறான கிளினிக்கு தவறான சிகிச்சை அளிக்கிற கிளினிக்கை இழுத்து மூடணும்.